அருளும் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் தொடர்ந்து ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்னைக்கு நம்மளுடைய பரக்கத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அழகிய துவாவை பார்க்க போகிறோம். சுபஹானல்லாஹ். இது பார்த்தீங்கன்னா நமக்கு முஸ்லீமில் வந்திருக்குது இந்த அறிவிப்பு. இது ஓதுறதுனால உங்களுடைய எல்லா காரியங்கள்லையும் பரக்கத் அதிகரிக்கும். நமக்கு வாரத்தில் ஒரு நாளாவது பரக்கத்தை அதிகரிக்கக்கூடிய துவாக்களை ஓதுறது நமக்கு தலை சிறந்ததாக இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளவோ தேவைகள் கேட்குறோம். நமக்கு அல்லாஹ் கொடுக்காம இல்லை. நம்மளிடத்துலையும் காசு இருக்குது, மற்றவங்க இடத்துலையும் காசு இருக்குது. ஆனால் நமக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா, சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு அதிகரித்துட்டே போகும், ஆரோக்கியம் அதிகரிச்சுட்டே போகும், இளமை அதிகரிச்சுட்டே போகும். அதே மாதிரி அவங்களுக்கு சந்தோஷம், நல்ல ஒரு குடும்பம்னு சொல்லிட்டு எல்லாமே அதிகரிச்சுட்டே இருக்கும். ஆனால் நமக்கு சில நேரங்களில் அதெல்லாம் அதிகரிக்காமல் இருக்கும். நமக்கு இருந்தும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரக்கத் இல்லாமல் இருக்கிறது. அப்போ பரக்கத் இருந்தால் போதும், நம்மளிடத்துல இருக்கக்கூடிய செல்வத்தை அல்லாஹ் அதிகரிக்க வச்சு அதை கொண்டே போதுமானதாக ஆக்கி விடுவான். அதே மாதிரி பரக்கத் இருந்தாவே நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை இன்னும் அதிகரித்து நமக்கு நோய் நொடி இல்லாமல் ஆக்கி விடுவான். அதே போல தான் நமக்கு சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக ஆக்கி விடுவான். ஒருத்தருக்கு பரக்கத் மட்டும் வாழ்வில் இருந்து விட்டால் போதும், அவர்கள் எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் அவங்கள செல்வந்தராக நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்து விடுவான். நிறைய நேரத்தில் சொந்த வீடு தான் செல்வந்தர்னு கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க தேவைக்கு தேவையான எல்லா விஷயம் அவங்கள்ட்ட இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஒத்துமையாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, நல்ல ஒரு வருமானம் வரும், அவங்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றிருப்பாங்க, கடனுக்கே போக மாட்டாங்க. இதுவும் பரக்கத்தான வாழ்க்கை தான். அதனால் பரக்கத்தான வாழ்க்கையை நமக்கு கிடைக்கணும்னா, ஒரு திருப்தியான வாழ்க்கையை நம்ம வாழணும்னா இந்த பரக்கத் துவாவை ஓதுங்க. சுபஹானல்லாஹ். உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் தனித்தனியாக அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை இறக்குவான். அதுவும் இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா பரக்கத் இறங்கக்கூடிய நாளாகவே இருக்குது. அந்த நாட்களில் இதை ஓதாமல் நம்ம விட்டுறவே கூடாது. இந்த துவாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த துவா தான் அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வ வலதி வ பாரிக்லி ஃபீமா அஹுத்தை தனி. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கு சொல்கிறேன். அல்லாஹும்ம, யா அல்லாஹ், அக்ஸிர், அதிகமாக்கி கொடு. எதை அதிகமாக்கி கொடு? மாலி, என்னுடைய பொருள்லையும், வலதி, என்னுடைய குழந்தைகள்லையும் சந்ததிகள்லையும், பாரிக், உன்னுடைய பரக்கத்தை. அப்போ அல்லாஹுடைய பரக்கத்தை என்னுடைய சந்ததி குடும்பத்திலையும் அதிகமாக்கு, எனக்கு நீ கொடுத்துருக்கக்கூடிய எல்லா செல்வத்திலையும் பொருள்லையும் அதிகமாக்கி கொடுன்னு கேட்குறோம். அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஃபீமா அஹுத்தை தனி, அப்படின்னா இன்னும் நீ எதெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கியோ கொடுக்க போகிறையோ அது எல்லாத்துலேயுமே பரக்கத்தை கொடுன்னு கேட்குறோம். அப்போ நம்ம அல்லாஹ்விடத்துல 3 விஷயம் கேட்குறோம். ஒன்று, என்னுடைய செல்வத்தில் நம்ம என்ன கேட்குறோம்? பரக்கத்தை கொடுன்னு கேட்குறோம். இரண்டாவது நம்மளுடைய சந்ததி குடும்பத்தில் பரக்கத்தை கேட்குறோம். மூன்றாவது, நீ எதை கொடுத்தாலும் அதில் எனக்கு பரக்கத்தை கொடுத்துருன்னு கேட்குறோம். எதை கொடுத்தாலும்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு ஒரு வேலை கிடைச்சா கூட அது பரக்கத்தான வேலையாக இருக்கணும், நமக்கு ஒரு பொருள் கிடைச்சா கூட அது ஒரு பரக்கத்தான பொருளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். இந்த பரக்கத் மட்டும் அல்லாஹ் நமக்கு நம்மளுடைய காரியத்தில் கொடுத்துட்டானா எந்த நோய் நொடி இல்லாமல் நம்ம வாழலாம். செல்வம் அதிகமாகிட்டே இருக்கும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா பரக்கத் பெற்றா என்ன ஆகுனா, அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா வீணாகாமல் இருக்கும். அதாவது சில விஷயத்துக்கு நம்ம காசு செலவு பண்ணி வாங்குகிறோம். இப்போ தான் ஃபோன் வாங்கினேன், ஆனால் அதுக்குள்ளே ரிப்பேர் ஆயிடுச்சு, 15,000 ரூபா செலவு பண்ணேன், இப்போ பாரு நான் ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் மறுபடியும் இன்னொன்று வாங்கணுமாட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷத்தில் அந்த காசு வீணாக போயிடும். அதே பரக்கத் இருந்துச்சுன்னா, நான் ஃபோன் வாங்கி 10 வருஷம் ஆச்சு, ஒன்றுமே ஆகலை, இன்னுமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் பரக்கத்தான பொருளுக்கும் பரக்கத் இல்லாத பொருளுக்கும் ஒரு வித்தியாசம். அதே மாதிரி தான் திருமண வாழ்க்கை, அதே மாதிரி தான் குழந்தை பாக்கியம். இருக்கிறது மட்டும் நமக்கு போதாது. இருக்கிறதுல பரக்கத் இருந்தால் தான் அது நீடோடி நம்ம இடத்துல இருக்கும். அதே மாதிரி அது நமக்கு சந்தோஷத்தை தரும். சிலதெல்லாம் பார்த்தா இருக்கும், ஆனால் சந்தோஷமே தராது. இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழணுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். நவுது பில்லா, அல்லாஹ் காப்பாற்றணும். பரக்கத் நிறைஞ்ச செல்வத்தையும் பரக்கத் நிறைஞ்ச குடும்பத்தையும் குழந்தைகளையும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நமக்கு பரக்கத்தையும் அல்லாஹ் தரணும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, வருமானமாக இருந்தாலும் சரி, எல்லாமே இதில் அடங்கிடும். அதனால் இந்த ஒரு துவாவை 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. இதை ஓதுறதுக்கு உங்களுக்கு தொழுகை இருக்கணும், ஒழு இருக்கணும்ல அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் 100 முறை என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் ஓதிக்கோங்க. இந்த வியாழக்கிழமை நாளில் ஆரம்பிச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளுக்குள்ளே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா முடிச்சுக்கலாம். இதை ஓதி பாருங்க. இந்த வாரம் முழுவதும் உங்கள் காரியங்களில் எல்லாத்துலேயுமே பரக்கத் ஏற்பட்டு ஒரு திருப்தியான ஒரு நிம்மதியான ஒரு நிலைமை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய எல்லா காரியத்திலையும் பரக்கத் அள்ளி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தினமுமே ஒரு இபாதத் போட்டு வரோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.